அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் 1 உரைநடை உலகத்தில் கல்விக்கண் திறந்தவர். இதில் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஏற்கனவே நிகழ்வு 1 நம்ம பார்த்துருப்போம். சிறுவர்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஆடு மேய்ச்சி கொண்டு இருப்பாங்க. அந்த வழியாக 4 சக்கர வாகனத்தில் வந்திருப்பார் காமராசர் அவர்கள். சிறுவர்களை கண்டதுமே வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்களிடம் பேசுவார். நீங்கள் பள்ளிக்கூடம்லாம் போகலையா, விடுமுறையான்னு கேட்பார். உடனே சிறுவர்கள் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே காமராசர் அவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவார். இன்றைக்கு நிகழ்வு 2 என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள். பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் என்ன செய்கிறாரு, விழாவில் பங்கேற்பதற்காக காமராசர் அவர்கள் போகிறாரு. அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். மாணவர்கள்ட்ட உரையாடும் பொழுது சொல்கிறாரு, மாணவர்களுக்கு படிப்பறிவு இருந்தால்தான் என்ன ஆகும் அப்படின்னா நாடு முன்னேற்றம் அடையும். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாடு முழுவதுமே 50,000 பள்ளிக்கூடங்களை திறக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு சொல்கிறாரு, குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க? நீங்களாம் குழந்தைங்க ரொம்ப தூரத்தில் ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா, ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் தான் உங்களால் நடந்து போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போயிடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்? ரொம்ப தூரம் நடந்து பள்ளிக்கூடம் போனீங்கன்னா ரொம்ப களைத்துருவீங்க. களைத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். அதனால் மாணவர்கள்லாம் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு படிக்க முடியாது அப்படிங்கிற முடிவில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளியை நிறுவலான் இருக்கோம். 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலை பள்ளியையும் அடுத்து 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளியை உருவாக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஆரம்ப பள்ளி அப்படிங்கிறது தெரியும், 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆரம்ப பள்ளின்னு சொல்லுவோம். நடுநிலைப்பள்ளி அப்படிங்கிறது 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். உயர்நிலைப்பள்ளி அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். முன்னாடி காலத்தில் 11ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும் உயர்நிலைப்பள்ளி. மேல்நிலைப்பள்ளி அப்படிங்கிறது 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் இருக்கிறது நம்ம மேல்நிலைப்பள்ளி அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் இவ்வளோ தூரத்தில் நாங்கள் என்ன செய்யலான் இருக்கோம், உருவாக்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு காமராசர் அவர்கள் சொல்கிறாரு அந்த நிகழ்வில். அடுத்து நிகழ்வு 3 என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அழைக்க அவரும் எழுந்தார். அனைவரும் எழுந்து நின்றனர். அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். பள்ளி நிகழ்ச்சியில் தேசிய கொடி ஏற்றுவதற்காக காமராசர் அவர்களை அழைக்கிறாங்க. காமராசர் என்ன செய்கிறாரு, அமர்ந்திருந்தவர் எழுந்து தேசிய கொடி ஏற்றுவதற்காக செல்கிறாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எழுந்து நிற்கிறாங்க. அப்போது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ன செய்கிறான்னா மயங்கி கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். உடனே எல்லாருமே பதறி பயந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டான், என்னாச்சுன்ட்டு ஓடுறாங்க. போய் பார்த்ததையும் மாணவனை தண்ணீர் தெளித்து என்ன செய்கிறாங்க, மயக்கம் தெளித்து அவனை எழுப்புறாங்க. மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். உடனே மயக்கத்திலிருந்து அந்த சிறுவன் எழுந்ததுமே மயக்கம் தெளிந்த உடனே போய் கேட்குறாரு. காமராசர் அவர்கள் கேட்குறாரு அந்த சிறுவன்கிட்ட, காலையில் நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். உடனே அந்த மாணவன் சிறுவன் என்ன சொல்கிறான், நான் காலையில் எதுவுமே சாப்பிட்லைங்க ஐயா அப்படின்ட்டு காமராசர் அவர்கள்ட்ட சொல்கிறான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். உடனே காமராசர் கேட்குறாரு, ஏன்பா சாப்பிடல காலையில் இது மாதிரி மயங்கி விழுந்துட்டியே அப்படின்ட்டு கேட்குறாரு. அதற்கு மாணவன் சொல்கிறான், சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். மாணவன் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைங்க ஐயா அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த நிகழ்ச்சியை கேட்டதையுமே காமராசர் என்ன செய்கிறாரு, கண்டிப்பாக பள்ளிக்கூடம் படிக்க வரக்கூடிய குழந்தைகள் இது மாதிரி என்ன செய்கிறாங்க, பசியால் பட்னியால் பள்ளிக்கூடத்தில் மயங்கி விழுந்து சாப்பாடே இல்லாமல் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நினச்சி கண்டிப்பாக ஒரு வேளையாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் உணவு பாலித்தோம் அப்படின்னா மாணவர்கள் என்ன செய்வாங்க, திருப்தியாக பள்ளிக்கூடம் படிப்பாங்க அப்படின்ட்டு எண்ணி என்ன செய்கிறாரு,
மாணவர்கள் பசியின்றி படிக்கணுங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா, முந்தைய நிகழ்வில் வந்து பள்ளிக்கூடங்கள் ஊர்தோறும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளியெல்லாம் எங்கெல்லாம் உருவாக்கணும் அப்படின்ட்டு முடிவுக்கு வருவார். அடுத்த நிகழ்வுகளில் வந்து மாணவர்களுக்கு வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.